படம் சூப்பர், வேற லெவல் வேற லெவல், செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் பயங்கரமா இருக்கும். ஒரு வீடு கட்டுறது தான் அருமையான படம். உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. பயங்கரமா இருக்கு, ரொம்ப அழுந்துட்டேன். வேற லெவல் படம், சூப்பர் படம், சூப்பர் படம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச சீனே படம் பூராமே ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப எமோஷ்னலாகவே போணுச்சு. படம் பூராமே ரொம்ப பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. கேரக்டர் வைஸ், மியூசிக், பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் பயங்கரம், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பரா இருக்கு. படம் பக்காவா இருக்கு. மூவிங்க சூப்பர் சூப்பர், குட் மூவி. இன்ட்ரோல் கூட எந்திரிக்கலைங்க ப்ரோ. நான் திரும்ப அப்படியே கண்டினியூஸாக போடுவான்னு ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு எந்திரிக்கவே இல்லை. சரி, சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டர் ரொம்ப அதாவது நம்ம பெற்றவங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பசங்களுக்கு என்ன சேர்த்துறோங்கிறத நம்ம படம் கான்செப்ட் அப்படிங்கிற படம் நல்லா இருக்குது. சப்தகுமார் அவரோட கேரக்டர்லேருந்து யோசிக்கிறப்ப ரொம்ப சூப்பர். அப்புறம் நம்ம சித்தார்த்தோட ஆக்டிங் குட். நியூ ஜோடி போல இருக்குது, அவங்க பேர் நல்லா இருக்குது. அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கன்சல்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பையனுக்கு எதுவும் வரலங்கிறது பையனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த இதில் யோசிச்சு பார்க்குறப்ப நல்லா இருக்குது, ரொம்ப பண்ணியிருக்காப்புல. குட் ஜிங், எல்லாமே குட், சூப்பர் குட், இயர் ஆஃப் மூவி. ரொம்ப 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 குட். எதாவது சொல்லிட்டாங்க, இந்த இயருக்கு இப்போ இனிமேல் வரப்போகிற படங்கள் குட்டாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பர். சித்தார்த்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கம்பேக். மேற்கொண்டு இந்த மாதிரி மூவி இன்னும் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். டைரக்டர் ஸ்கைல் தான் இருக்குது, சூப்பர். படம் வந்துட்டு இப்போ எப்படி மிடில் கிளாஸ்லாம் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்களாம் இப்போ எப்படின்னா சொந்த வீடெல்லாம் இல்லாமல் இருக்காங்கல்ல. சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அவங்கெல்லாம் பக்கத்தில் அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிட்டு வாடகை கொடுத்துட்டு இருந்துட்டு அந்த மாதிரி ஸ்டோரி. ஆனால் அது வந்து இவங்க வந்து வாடகை வீட்டில் அடுத்தடுத்து வாடகை வீடு மாறுறாங்க. ஆனால் சொந்த வீடு வாங்கணுன்றது வந்து இவங்களோட இதாக வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ எப்படின்னா அவங்க வந்து வீடு வாங்குறதுக்காக காசு சேர்த்திட்டே இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அவங்க பொண்ணோட மேரேஜ், அதுக்குள்ள இவங்க காலேஜ் ஃபீஸ், அந்த மாதிரி செலவாகிறதுனால அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அந்த காசு சேர்த்தி வைக்கிற காசு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கே வந்து போயிடுற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பத்தி தான். ஆனா அதுல வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சீரியஸாவே சூப்பரா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணு, அந்த பொண்ணு தங்கச்சி இருப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணு, அண்ணன் சம்பாரிச்சா வந்து நல்லா இருக்கும், குடும்பத்தை பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அண்ணனுக்காக விட்டு கொடுத்து அவன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் காலேஜில் படிக்கவே அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்காக லாஸ்ட்டாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த வீடுக்கான்னு சேர்த்து வச்ச காசை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த லைஃப் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்காது. அதையும் கடைசியில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் என்னன்னா பணக்கார ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். டேடி எமோஷ்னல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ஆனால் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காரு. அதெல்லாம் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிலாம் இல்லை. இது ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது செட் ஆகும். சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மூவி வந்து ஒரு நல்லா இருக்கும். நல்லாவே கனெக்ட் ஆகும். சித்தார்த்துக்கு கம்பேக்காக தான் இருக்கும். நார்மலாக ஃபேமிலியாக தான் நடிச்சிருக்காங்க, கம்பேக்காக தான் இருக்கும். ஓகே, பொறுமையாகவும் போகுது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. ஆனால் அப்பப்போ வந்து என்னன்னா அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க வந்து நம்மளால முடியலன்னு உடஞ்சி போய் உட்காரவே கிடையாது. அவங்க ஃபேமிலியில் 4 பேருமே திரும்ப எந்திரிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் அதில் ஹைலைட். அவ்வளோதான், மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே அவங்க உடஞ்சி போய் உட்காரல, எல்லா ஸ்டேஜ்லையுமே ஓடிட்டே தான் இருக்காங்க. சேரும், அதெல்லாம் சேரும். ரேட்டிங் 10க்கு 9. சென்டிமெண்ட் படம் படம் சூப்பராக இருக்குங்க சார். பிடிச்சிருக்குங்க சார். சூப்பராக இருக்குங்க சார், பார்க்கலாம். படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. படம் சூப்பர். எப்படி சார் போகுது படம்? ஃபேமிலி
நல்லா தான் இருக்கு. எப்படி ஃபேமிலி ஸ்டோரி தானே? ஃபேமிலி ஸ்டோரி தான் ப்ரோ. அதாவது வீடு வாங்குறது எப்படி வாங்குறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. அப்படிங்களா? சென்டிமெண்ட்லாம் இருக்கா? சென்டிமெண்ட் எமோஷனல் எல்லாமே கனெக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்லயும் கனெக்ட் ஆகுது, ஆனால் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்கு. மற்றபடி படம் ஓகே, நல்லா தான் எல்லா இருக்கு. ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா? எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்காது. மிடில் கிளாஸ் எல்லாம் இருக்கிறவங்க, அப்புறம் அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணுங்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். மற்றபடி எல்லா ஆடியன்ஸ்க்கும் கவர் ஆக மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கு படம். ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கு. அதாவது 10க்கு என்ன ரேட்டிங் கொடுத்து? 10க்கு ஒரு ரைட்டிங் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் லென்த், படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கு. ஃபீல் குட் மூவி தான். ஓரளவுக்கு ஓகேவா ஃபேமிலிஸ் வந்தால் பார்க்கலாம். ஃபேமிலிஸ் வந்தால் பார்க்கலாம். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. எந்த மாதிரியான கான்செப்ட்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான். அப்படிங்களா? அது மாதிரி தான். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்களா? இல்லை ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் நான் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணி அதெல்லாம் நல்லா பண்ணிக்காங்க ப்ரோ. ஃபீல் குட் மூவியாக இருக்குமா? இல்லை ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங்காக போதா? இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. ஃபேமிலி ஃபேமிலி ஸ்டோரியா? ஆமாம், நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போதா? ஃபேமிலி ஃபேமிலியை பார்க்கலாம். அப்படிங்களா? சூப்பராக வீடை பற்றி மட்டும்தானே? ஆமாம், இல்லை பிடிச்சிருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி. எல்லாம் வந்து தேட்டர்லேயே பார்க்கலாம் மாதிரி தான். நல்ல ஸ்டோரி, நீங்கள் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்ல கான்செப்ட் தான். ஃபேமிலி என்டர்டெயின் தான். அதான் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணி விட்டு தேவையில்லாம் மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் எதுவும் மாறக்கூடாது, அந்த மாதிரி தான் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக பிஜிஎம் நல்லா இருக்குது, எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஃபீல் குட் மூவினா வந்து ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை, ஆனால் பயங்கர ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் ஸ்டோரி நல்லா இருக்கு. நல்ல படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்தால் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மோஸ்ட்லி பார்க்க வேண்டிய படம். நாங்கள் அப்படி தான் நினச்சி வந்தோம், அப்படி தான் இருக்குது, பார்க்கலாம்.